நீங்க சொன்ன ஒரு விஷயமே எங்களுக்கு வந்து ஒரு நகைச்சுவையா அதாவது இந்த சீமான் சாரோட ஒரு படம் பண்ணி, அந்த படம் வந்து அந்த தூய தமிழ்லாம் பேசி இது பண்ணாங்க. சோ அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஏன்னா நீங்க அப்ப சொல்லும்போதே ஒவ்வொருத்தங்க வந்து உங்களுக்கு அந்த படம் வந்து பெருசா சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல. பட் சில ப்ரொடியூசர்லாம் இது காவியம் அப்டின்னாங்கன்னு சொன்னாங்க. அது கொஞ்சம் நகைச்சுவையா இருந்துச்சு. அது கொஞ்சம் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா, எல்லா வியூவர்ஸ்க்குமே அது ஒரு இதா இருக்கும் சார். தம்பி சீமானே பல மேடைகள்ல அண்ணனுக்கு தவறான ஒரு படத்த பண்ணி குடுத்துட்டேன். அன்னைக்கே வேற பண்ணியிருந்தா அண்ணன் நல்லா இருந்திருப்பாங்கன்னு பல முறை மேடையிலேயே வருத்தப்பட்ட படம் அது. சரி விட்டுருவோம், அது மறந்துருவோம். அது ஏன்னா மோசமான நீங்க கனவு அத அவ்வளோதான். சொல்ற ஸ்டைல் வந்து சூப்பரா இருந்துச்சு சார். அது ஆமா. ஏன்னா இப்போ வந்து அவர் ஒரு இதுல சொன்னாலும், நீங்க நரேட் பண்றது ஸ்டைல்ல வந்து இத பார்த்துட்டு கதை கேட்கும்போது, இது ஒரு காவியம் அப்படியே கன்டின்யூ பண்ணுங்க. நீங்க சொல்ற ஸ்டைல் வந்து நல்லா இருந்துச்சு சார். அத சொன்னது வந்து எனக்கு ஃபன் பண்ணவங்க. பிரமிட் சாய்மரா தான் ஃபன் பண்ணாங்க இல்லையா? அது வந்து நம்ம நம்ம சொல்லிடலாம். பிரமிட் நடராஜன் சார் தான் கதை கேட்டாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே நான் வெறுத்து போய் இந்த படம் இதுக்கு மேல எடுக்க மாட்டாங்க. இந்த படம் கண்டிப்பா ஸ்கிரிப்ட் கேன்சல் ஆயிடும். அப்படின்னு நான் நினச்சிட்டு சொல்லிட்டு இருக்கேன். நடராஜன் சார் இன்டர்வல் சொன்னோன்னே, அருமையான காவியம். இடைவெளியே வேண்டாம். அப்படியே தொடருங்கன்ட்டார். அப்படியே தொடருங்களா? இது அவருக்கு மைண்ட் செட் இல்லையா? எனக்கு சரியில்லையா? சரி அவங்க டைம் தான் நல்லா இருக்குது. அவங்க சொன்னா கேட்டுக்கணும். நமக்கு என்னது? ஃபர்ஸ்ட் காப்பி எடுத்து கொடுக்க பணம் கொடுத்தாங்கன்னா எடுத்து கொடுத்துட போறேன். நான் சம்முன்னு கொண்டேன். படம் முடிஞ்சோன்னே நான் வந்து சரி முடிவே பண்ணிட்டேன். நம்ம கிளம்பலாம். வேறு வேலையை பார்ப்போம். அது முடிச்சோன்னே அதுக்கப்புறம் சார் சொல்லிட்டாரு, இது நீங்கள் வந்து ஒரு காவியத்தை படைச்சிருக்கீங்க சீமான். இதை சொன்னதை மாறாமல் அப்படியே எடுத்து கொடுத்துருங்கன்ட்டார். அவர் அப்படியே எடுத்து கொடுத்துட்டார்.